உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு மகளிர் தினம். அதனால் எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகளிர் தினத்தில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயும் ஒரு வீர பெண்மணி இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய தங்கச்சி தான். எனக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக 15 நாளில் அவளுக்கு கல்யாணம். ஆமாம். எங்கள் தாய் மாமாவுக்கு தான் 2ஆம் தாரமாக கட்டி கொடுத்தோம். கரெக்டாக கல்யாணம் ஆகி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மாமாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் மாமா இறந்துட்டார். கரெக்டாக கல்யாணம் ஆகி 10 வருஷம்தான். 2 பையங்க இருக்காங்க என் தங்கச்சிக்கு. ஒருத்தனுக்கு 6 வயசு, ஒருத்தனுக்கு 7 வயசு. மாமா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவளோட நிலைமையை நினச்சி பாருங்க. அவளுக்கு வயசு கல்யாணம் ஆகும்போது 17, 10 வருஷங்கும்போது 27 வயசு. 27 வயசில் அவளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நல்லா தான் இருக்காங்க. அப்படி ஒரு பெண்ணும் வீர பெண்மணி தானேங்க. மகளிர் தினத்தில் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க வீர பெண்மணிகளையும் நம்ம கொண்டாடலாம் தானே. கரெக்டாக கல்யாணம் ஆகி 10வது வருஷம் மாமா இறந்துட்டார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தனியாக நின்று போராடி தான் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்க்குறா. 2 பசங்க. இப்போ ஒருத்தன் 9th படிக்கான், ஒருத்தன் இப்போ ஐடிஐ போகிறான். எங்கள் வீட்டு சைடு அவளுக்கு அவ்வளோவா சப்போர்ட் கிடையாது. எங்கள் மாமாவோட சம்பாத்தியம் மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டு. ஏதோ கொஞ்சம் அவர் சிக்கனமாக இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் சொத்து காடு கரையெல்லாம் இருந்தது, கொஞ்சம் காசு போட்டு வச்சுருந்தாரு. அதை வச்சு தான் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனாலும் சின்ன வயசுலேயே கணவனை இழக்கிறது எவ்வளோ கஷ்டங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அவள் தனியாக எவ்வளோ போராடி வாழ்கிறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். என் தங்கச்சி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தான். அவளை பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அப்படி தனியாக இருந்து வீட்டுக்கார் இல்லாமல் தனியாக வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம். எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அது பொம்பளைங்க ஒருத்தரோட சிரித்து பேசும்போதே என்ன வேணாலும் கதை கட்டுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் புருஷன் இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு நரக வேதனை அப்படிங்கிறது பெண்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் ஆனால் குறை சொல்கிறதெல்லாம் எந்த பெண்ணும் நிப்பாட்டவே மாட்டாங்க. எங்களுக்கு கூட ஓரளவு விவரம் தெரியும். அவன் உலகமே தெரியாத சின்ன பிள்ளை தான். அப்படி இருக்க சூழ்நிலையில் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். அவள் அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவளுக்கு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் உலகத்தை புரிஞ்சு இதான் வாழ்க்கை, இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும், நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு வாழ ஆரம்பித்தா. கணவனை இழந்த பெண்கள் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போகணுன்னா அவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அப்படி யோசித்து தான் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம கலந்துக்கிற முடியும். யாருமே கூப்பிடவும் மாட்டாங்க, ஒதுக்கி வைக்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க வயசில் ஒரு 27 வயசு பெண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்க பெண்களை நம்ம ஒதுக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு நம்மளாக அவளை பார்க்கணும். சரிதானேங்க? நிறைய நீங்கள் அடுத்த பெண்களை போய் போற்றி புகழ்ந்து பாராட்டுறதுக்கு நம்ம வீட்டில் ஒவ்வொரு பெண்களும் இருப்பாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கை கொடுங்க. நீங்கள் உலகத்தை தலை தூக்கி நிறுத்துறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. சரிதானே? எத்தனையோ பெண்கள் இன்னமும் அடிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாட்டாலும் நம்மளே பார்க்குறோம். எத்தனையோ பேர் பாவம், வீட்டுக்காரர் கொடுமை, குடிச்சிட்டு பாடாப்படுத்துவாங்க. அந்த நிலமையெல்லாம் மாறணும்.
என்ன மகளிர் தினம் கொண்டாடினாலும் பெண்களோட நிலமை கொஞ்சமாச்சும் மாறணும். வெளியில் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்காங்க, இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் அடிமைத்தனம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் மாறணும். மாற்றுங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே, பாய்.